RSS குரலை எதிரொலிக்கிறார் காங்கிரஸ் எம்பி மாணிக்க தாகூர் என திமுக முன்னாள் எம்பி அப்துல்லா தெரிவித்துள்ளார். மேலும் முடிந்து போன குரலை எதிரொலிப்பதால் யாருக்கு பயன் தரும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்ற குரல் சமீப காலமாக அதிகம் எழுந்து வருகிறது. அதேபோல் தொகுதி பங்கீடு குறித்தும் கூட்டணி கட்சிகளுக்கிடையே சலசலப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் இது குறித்தெல்லாம் அமைதி காத்து வந்த திமுகவும் அக்கட்சி நிர்வாகிகளும் தற்போது வெகுண்டெழுந்துள்ளன. கூட்டணியின்றி தமிழகத்தில் யாரும் வெல்ல முடியாது என்றும் அதிகார பகிர்வு குறித்து விவாதிக்கப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்திருந்தார். இதற்கு திமுக முன்னாள் எம்பி அப்துல்லா கூட்டணிக்கு மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தி ஒருங்கிணைப்பை சீர்குலைக்க RSS உருவாக்கிய முடிந்து போன குரலை அண்ணன் மாணிக்க தாகூர் அவர்கள் இப்போது எதிரொலிப்பது யாருக்கு பயன் தருவதாய் அமையும் என்று விமர்சித்து கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்த மாணிக்கம் தாகூர் காங்கிரசின் பேச்சுவார்த்தை குழு தலைவர் கிரீஷ் சோடாங்கர் கூறிய கருத்தை மேற்கோள் காட்டி இது காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலை எனவும் சங்கிகளை எதிர்த்து அஞ்சாமல் குரல் கொடுப்பது என் கடமை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து பத்திரிகையாளர் பிரியன் பேசிய போது காங்கிரஸ் கட்சியில் RSS ஸ்லீப்பர் செல்ஸ் இருப்பதாகவும் அதனாலேயே அப்துல்லா RSS ஓடு ஒப்பிட்டு பேசியுள்ளார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இந்த விஷயம் கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலாக தமிழ்நாடு அரசியலில் அடிபட்டு கொண்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்துல்லாவே சொன்ன மாதிரி விசிகேல இருந்தும் ஈவன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல கூட இந்த குரல்லாம் வந்தது. ஸோ வேறு பல கட்சிகள் கூட இடது கம்யூனிஸ்டுகள் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் கூட கிட்டத்தட்ட அந்த குரலை ஒரு சமயம் எதிர்விச்சு பார்த்தோம் நம்ம. ஸோ அது காலத்தின் கட்டாயம் மாதிரி ஏன்னா வரப்போறது யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது. திமுக யாருக்கும் மெஜாரிட்டி கிடையாது. ஒரு இழுபறி ஆட்சி நடக்கும். ஸோ ஒரு கூட்டணி ஆட்சி வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பாஜக போன்ற கட்சிகள் எதிர்பார்க்கறது என்னன்னா தெலுங்கு தேசம் எப்படி மெஜாரிட்டி இருந்து அதிகாரத்துல பங்கு கொடுத்துருக்காங்களோ ஆந்திரால அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அதிமுக கொடுக்கணும்னு தான் NDA கூட்டணி ஆட்சின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புல தான் காங்கிரஸும் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்க்கணும். நம்ம அதிகாரத்தில் பங்கு என்ற விஷயத்துல கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சிக்கு மெஜாரிட்டி வருதோ இல்லையோ எல்லாருமே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்கறது. மெஜாரிட்டி வரலாம் இயல்பா கொடுத்தாலும் மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா அப்பவும் கொடுக்கணுன்ற மாதிரியான ஒரு ஆந்திரா மாதிரியான ஒரு மாடல் இங்க வரணும்னு காங்கிரஸும் நினைக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் நமக்கு தெரியறத பார்க்கணும். இதுக்கு பின்னாடி RSS குரல் அப்படின்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியில ஒரு குழப்பம் வரணுன்றது RSS எதிர்பார்க்கறது. அது அரசியல்ல ஒரு அந்த விஷயம் நடக்கதான் செய்யும். அது திமுக கூட்டணியில பிரச்சனைகள் வராதா, பிளவு வராதா, குழப்பம் வராதான்னு பிஜேபி அல்லது RSS அதுக்கான வேலைகளை செய்யும்தான் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த அதிகாரத்தில் பங்கு என்ற குரல் ஒலிக்கிறது அதுக்கு பின்னாடி RSS இருக்கா, மாணிக் தாக்கூருக்கு பின்னாடி RSS இருக்கான்னா அது முற்றிலும் அது நம்ம அதை சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த விஷயம் இப்போ தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பேசுபொருளா இருக்கு. இதுக்கு பின்னாடி RSS இருக்காங்க நம்ம ஒரேடியா முத்திரை குத்தி நம்ம அதை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாயிண்ட் என்னன்னா இந்த அமைதியா போற கூட்டணியில எதுக்கு மாணிக் தாக்கூர் குழப்பறாருன்ற ஒரு கேள்விதான் வருது. இதுக்கு மேலிடத்தோட ஆதரவு இருக்கா இல்லையான்ற பாயிண்ட் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இல்லை பவரை பத்தி சொன்னதுல ஒரு சமீபத்தில் வந்த கருத்து கணிப்புல கூட்டணி ஆட்சி தான் வரும்னு சொன்னது அதை வச்சு மாணிக் தாக்கூர் கேட்கறது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பா திமுக தலைமை தாங்கிற கூட்டணிக்கு தலைமை தாங்கிற திமுகவுக்கு ஒரு சங்கடத்தை உண்டாக்குற ஒரு விஷயமா தான் பாக்குறோம். ஸோ அதற்கு பதில் சொல்ல விதமா தான் இப்போ இன்னைக்கு அப்துல்லா RSS அப்படின்ற ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்காரு. ஆனா காங்கிரஸை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அதுல பல இவங்க ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. RSS ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க காங்கிரஸ்ல. இந்த சசி தரூர் மாதிரி, இதுக்கு முன்னாடி குலாம் நபி ஆசாத் இருந்தார், அவர் போயிட்டாரு. இப்ப திக்விஜய் சிங் மாதிரி ஆட்கள் இவங்க எல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா காங்கிரஸுக்கு உள்ள பேசணும். ஒரு செயற்குழு, பொதுக்குழு, காரிய கமிட்டின்னு அந்த அமைப்புல பேசணும். இப்ப கூட காங்கிரஸுக்கு ஏதாவது அதிகார பிரச்சனை அது இது சீட்டு எல்லாம் அந்த குழு அமைச்சிருக்காங்க. குழு திமுக குழுவோட பேசணும். அதை விட்டுட்டு வெளியில பேசுற விஷயம், ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கிற விஷயம் காங்கிரஸ்ல மட்டுமே நடக்கும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. அவங்க பல RSS ஓட ஸ்லீப்பர் செல்லு காங்கிரஸ் இருக்காங்கன்னு தான் என்னுடைய கருத்து. ஆனா காங்கிரஸ் இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. பட் ஒரேடியா மாணிக் தாக்கூர் RSS ஓட ஸ்லீப்பர் செல் அந்த மாதிரி சொல்லல. இப்போ காங்கிரஸ்ல இருக்காங்க. பட் இந்த குரல் தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ விஜய் அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு கட்சிகள் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதோட ஒரு பகுதியா தான் இதை பாக்குறேன். பட் மேலிடம் திமுக கூட்டணியில் இந்த மாதிரி விஷயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தணும். இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. கண்ட்ரோல் பண்ணா அவங்க
அதுக்கு ஊக்குவிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அது அதனால பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது என்ன மாதிரியான ஒரு முடிவை சந்திக்கும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.